தமிழகத்தையே உலுக்கிய லாக்அப் மரணம், நகை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக உரிமையாளரின் பரபரப்பு பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருவோணம் அருகே உள்ள மடப்புறபத்திரகாளியம்மன் கோவிலில் பாதுகாவலராக பணியாற்றி வந்த 27 வயதான அஜித்குமார் காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பின் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள நகை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக நகையின் உரிமையாளர் அளித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் நிக்கிதா தனது வயதான தாயுடன் கோவிலுக்கு வந்தபோது தாயின் உடல்நிலை காரணமாக தங்க நகைகளை கழற்றி காரில் வைத்துவிட்டு சாமி தரிசனம் செய்துள்ளனர். காரை தற்காலிக காவலாளி அஜித்குமார் நிறுத்தி சக்கர நாற்காலி கொண்டு வந்ததையும் பின்னர் சாவியை மீண்டும் வழங்கியதையும் அவர் பேட்டியில் கூறியுள்ளார். அவர்கள் திரும்பி சென்ற பின் சிறிது தூரம் சென்றபோது பையில் வைத்திருந்த 10 சவரன் நகை காணாமல் போனது தெரியவந்துள்ளது. உடனே திருப்புவனம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர். இதையடுத்து அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவலர்கள் அவரை விசாரணையின் போது கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சந்தேகத்துக்குரிய வகையில் மரணமடைந்த அஜித்குமாரின் உடலில் மொத்தம் 18 இடங்களில் காயங்கள் இருப்பது பிரேத பரிசோதனையில் பதிவாகியுள்ளது. முகம், நெற்றி, புஜம் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்கப்பட்ட காயங்களுடன் இருந்துள்ளன. இது போலீசாரின் தாக்குதலால் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்திற்கான விசாரணையை சிபிசிஐடி மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கின் தொடர்புடைய 5 தனிப்படை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து புகார் அளித்த பின் அளித்த பேட்டியில், நாங்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு காரை திருப்பினோம். பிறகு நகை இல்லாதது தெரியவந்தது. நாங்கள் யாரையும் தாக்கவில்லை. போலீசாரிடம் இது குறித்து புகாரை அளித்தோம். எஃப்ஐஆர் போடப்பட்டதா என தெரியவில்லை என அந்த பெண் மருத்துவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் நிக்கிதா என்ற பெண் ஒரு IAS அதிகாரியின் நெருங்கிய உறவினர் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தான் போலீசார் கடுமையாக விசாரணையை மேற்கொண்டிருக்கலாம் என விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தமிழகத்தில் காவல்துறையின் நடத்தை மற்றும் விசாரணை முறைகளை மீதான மக்கள் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.